ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்துட்டு செம்மையாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இதை காலையிலேயே போட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். காலையிலேருந்து நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரொமோ இந்த வீக்லி டாஸ் சம்மந்தமாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். கேட்டிங்களா? ஆனால் இப்போ கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து எப்படின்னா கேரக்டர் எப்படி திரும்ப பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த டாஸ்க் விளையாடுறதுக்கு அமித் வராரு. அவர் நெஞ்சில் வந்து அம்பு குத்திருக்கு. கர்ணனுக்கு அம்பு குத்துற மாதிரி அந்த இது போல இருக்குது. அப்படியே குத்துற மாதிரி நடந்தார் அப்படின்ட்டு. ஆஹா, ஓ அந்த மாதிரி கேரக்டராகவே இருக்கணும். வேற மாதிரி இருக்குது. அமித்து சூப்பராக பண்ணுறாரு. அந்த பக்கம் எமி ஜாக்சனாக வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வராங்க. இது என்னென்னா கண்டுபிடி 5 பொருட்கள் கண்டுபிடிக்கணும். யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 5 பாயிண்ட்ஸு. ஏ டீம் தான் வின் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ஏ டீம் பயங்கரமான டீம். சரிங்களா? விஜய், பார்வதி, கம்மூர்தின்னு, சபரி, ரம்யாஜோ, நம்ம கானா வினோத்து, எல்லாமே பாம்பக்ரிஸ் எல்லாமே செம்மையாக வந்து பண்ணக்கூடிய அவங்க. எஃப்ஜே வந்து டாஸ்க்னாவே எப்படி பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பி டீம் தான் ரொம்ப கொடுமையான டீமாக இருக்குது. ஒருத்தர் வந்துட்டு அடிச்சுக்கிற டீமு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இதில் வந்து வின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏ டீம் தான். அந்த ஏ டீம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் சினிமா, அவங்க வந்து ரெட்ரோ சினிமா. 9 பாயிண்ட் ஏ டீம், அதாவது மாடர்ன் சினிமா வாங்கிட்டாங்க. இவங்க வந்து 5 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, டேபிள் வந்துட்டு பழங்களும் காய்கறிகளும் இருக்கும். கண்ணை வந்து மூடிடுறாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு பொருளோட விஷயத்த சொல்லுவார். இது பழங்களோ, வாழைப்பழம், இல்லைனா பிரிஞ்சால், இந்த மாதிரி சம்திங் ஏதாவது சொல்லும்போது அதை கண்ணை மூடிட்டு வந்து டக்குன்னு பிடிக்கணும். யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட். பார்த்துங்க, பழத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கையை பிடிச்சிட போகிறீங்க அப்படிமா இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் சண்டே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கைமையன்னு போனேன். இதில் வந்து இப்போ வந்துட்டு ஒரே ஜாலியாக போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அதை வந்து நான் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பட் ஆனால் எல்லாருமே இப்போ தான் வந்து லைவில் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் அந்த கேரக்டருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த கானாவனத்தை தான் அல்டிமேட் ஃபன் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு டிஆர் சார் கொடுத்ததுனால அட பொண்ணா மனசு அந்த பாட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவரும் கெத்து கட்டுவார்னு நினைக்கிறேன் இந்த வாரம். எப்படியாவது ஆக்சுவலாக இது வரைக்கும் வீக்லி டாஸ்க்கில் வந்து கானாவனம் இது வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது இல்லை. ஸோ எனக்கு தெரியும் இந்த வாட்டி வாங்குவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஈர்க்கிறாப்புல. பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.